எல்லாருக்கும் வணக்கம். ட்விட்டரில் வந்து ஒரு லைவ் வரலான்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணேன். நமக்கு இந்த அனுபவம்லாம் அதிகமாக இல்லாதனால கொஞ்சம் சொதப்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இதை ஒரு வீடியோவாக பதிவு பண்ணி யூடியூப்பில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோனுடைய முக்கிய குறிக்கோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் ஆஃபீஸை பற்றின ஒரு தெளிவான கண்ணோட்டத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான். தமிழ் சினிமாவில் டிக்கெட் கட்டணங்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2007 ஃபஸ்ட்டு ஒரு ரிவிஷன் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளெக்ஸுக்கு 120 ரூபா, மற்ற திரையரங்குகள் ஏசி திரையரங்குகளுக்கு 80 ரூபாயும், வில்லேஜுகளில் இருக்கிற திரையரங்குகளுக்கெல்லாம் வந்து 60 ரூபாய் நிர்ணயித்தாங்க. இது பல காலங்களில் போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 10 வருஷமாக அதுதான் வந்து நடைமுறையில் இருந்தது. அந்த காலகட்டத்தில் ரிலீஸ் ஆன படங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பெரிய ரெக்கார்டை செட் பண்ணது பார்த்திங்கன்னா சிவாஜி படம், ரஜினி அவர்கள் நடித்த சிவாஜி படம். அதுக்கப்புறம் 2010 ஒரு மெகா ரெக்கார்டை செட் பண்ணது வந்து எந்திரன் படம். கிட்டத்தட்ட 14 கோடிக்கு மேலே முதல் நாள் தமிழகத்தில் வசூல் பண்ணிச்சு. அந்த ரெக்கார்டை இனி யார் தான் பீட் பண்ண போகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷமாக அது யாருனாலையும் டச் பண்ணவே முடியல. பல பெரிய பெரிய படங்கள் வந்துச்சு. அதாவது நம்ம அஜித் அவர்கள் நடித்த சில படங்கள், விஜய் அவர்கள் நடித்த சில படங்கள், ஈவன் வந்து சூர்யா கூட அந்த டைமில் கொஞ்ச நாள் பீக்கில் இருந்தார். அவர் படங்கள் எதுவுமே பக்கத்தில் நெருங்க முடியல. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா 2015 தீபாவளிக்கு வந்த வேதாளம் படம் தான் ரஜினி அவர்களுடைய அந்த 14 கோடி ரூபா ஓப்பனிங் ரெக்கார்டு. அவருடைய எந்திரனும் சரி லிங்காவும் சரி ரெண்டுமே வந்து 14 கோடி ரூபா தமிழ்நாட்டில் வசூல் பண்ணியிருந்த ரெக்கார்டை முறியடித்தது வேதாளம் தான் முதல்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி, வேதாளமுடைய ரெக்கார்டை யார் முடிக்கிறார் போது திரும்பவும் தலைவர் வந்து நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லணும். கபாலியில் வந்து வேதாளம் ரிலீஸ் ஆகி அடுத்த ஒரு 7-8 மாதத்தில் வந்து டக்குன்னு அந்த ரெக்கார்டை முறியடித்து மறுபடியும் நான் தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தார். இது வந்து பார்த்திங்கன்னா கபாலியினுடைய ரெக்கார்டு வந்து ஒரு அசாதாரணமான ரெக்கார்டு. அதாவது தமிழ்நாட்டில் ஒரு வார நாட்களில் வந்து ரிலீஸ் ஆகி 21 கோடி ரூபா வசூல் பண்ணுறது அப்படிங்கிறலாம் வந்து நினச்சி பார்க்க முடியாத விஷயம். காரணம் என்னென்னா, நீங்கள் அங்கே பாருங்கள் ரைட் சைடில் ஆவரேஜ் டிக்கெட் ரேட் சராசரியாக ஒரு டிக்கெட்டுக்கு தமிழ்நாட்டில் அந்த காலகட்டத்தில் 87 ரூபா இருந்தது. நான் இது என்ன சராசரின்னு சொல்கிறேன்னா, மல்டிப்ளெக்ஸ், சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு மிக்ஸாக எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் எடுத்தோம்னா இதுதான். அப்போ வந்து 21 கோடி ரூபா, அப்போ வந்து 87 ரூபா ஒரு டிக்கெட்டினுடைய சராசரி அப்படின்னா நீங்கள் வந்து இதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். முதல் நாள் கிட்டத்தட்ட 22 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் அந்த படத்தை பார்த்துருக்கணும். அப்போ தான் இந்த வசூல் வந்திருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து கபாலினுடைய ஒரு மான்ஸ்ட்ரஸ் ரெக்கார்டுன்னு சொல்லலாம். இப்போ பிரச்சனை என்ன ஆச்சுன்னா, இது மாதிரி போய்கிட்டு இருந்த இந்த வசூல் நிலவரம், அதாவது கிட்டத்தட்ட 2007-17 வரையும் சூப்பர் ஸ்டார் அவர்களை தவிர வேறு யாருனாலையும் நெருங்க முடியாத அந்த ரெக்கார்டு திடீர்னு 2017 விஜய் அவர்கள் வந்து மெர்சல் படத்தில் முறியடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆளுக்கு எல்லாம் கிளப்பி விட்டாங்க. ஆனால் இதனுடைய உண்மை என்னங்கிறத யாரும் சொல்லாமல் விட்டுட்டாங்க. ஏங்க, 2017 அக்டோபருக்கு அப்புறம் 2 மிகப்பெரிய மாற்றங்கள். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, பேஸ் ப்ரைஸாக இருந்த இந்த 120 ரூபா, 80 ரூபா, 60 ரூபா இது வந்து 150, 100, 80ன்னு மாற்றப்பட்டுச்சு. 25% அதை ரைஸ் பண்ணாங்க. 25லேருந்து 30% வரையும். அது பத்தாதுன்னு 100 ரூபாய்க்கு மேலே இருக்கிற டிக்கெட்டுக்கு 28% ஜிஎஸ்டியும், 100 ரூபாய்க்கு கீழே இருக்கிற டிக்கெட்டுகளுக்கு 18% ஜிஎஸ்டியும் எக்ஸ்ட்ராவாக வந்துச்சு. அது பத்தாதுன்னு லோக்கல் பாடி என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ்ன்னு சொல்லி அவங்க ஒரு 8% எல்லாத்தையும் போட 120 ரூபா கொடுத்து பார்த்துட்டு இருந்த டிக்கெட் விலை 206 ரூபான்னு மாறிச்சு. அப்போது 2017 அக்டோபருக்கு அப்புறம் ஆவரேஜாக ஒரு டிக்கெட்டுக்கு வந்து 145 ரூபா கொடுத்து பார்க்க வேண்டிய நிலைமை இருந்தது. அப்போ வந்து பழைய டிக்கெட் ரேட்டான 87 ரூபா ஆவரேஜுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா 60% மேலே டிக்கெட் கட்டணங்கள் உயர்ந்திருந்தது. அப்போது கபாலியினுடைய அந்த 21 கோடி ரூபா ரெக்கார்டை நீங்கள் வந்து 60% உயர்த்தி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 கோடி ரூபா 33 கோடி ரூபா வந்து கபாலியினுடைய அட்ஜஸ்டட் ஃபஸ்ட் டே ரெக்கார்டு. கரெக்டுங்களா? இதைய எந்த படமும் இன்னும் நெருங்கவே இல்லை. அதாவது 2018 தீபாவளிக்கு சன் பிக்சர்ஸ்னால் மற்ற எல்லா படங்களையும் தூக்கி முக்கால்வாசி தேட்டரில் போட்டு 5 ஷோ 6 ஷோன்னு ஃபுல்லாக ஓட்டி டிக்கெட் கட்டணத்தை கண்ணா பின்னான்னு வச்சும் கூட
சுமார் 28லிருந்து 30 கோடி மட்டும்தான் முதல் நாள் வசூல் செய்ய முடிஞ்சுது. ஆனால் ரஜினி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 2016ல் ஒரு சாதாரணமான வார நாட்கள்லேயே அதை விட பெரிய ரெக்கார்டை ஒன்று வச்சுருந்தார். அதை வந்து இன்னும் எந்த படமும் பீட் பண்ணலைங்க. இதுதான் உண்மை. 2.0 கூட 30 கோடி ரூபா வரையும் தமிழ்நாட்டில் முதல் நாள் வசூல் பண்ணி இருந்தாலும் அந்த படத்தில் 3D கிளாஸ் கட்டணம் அதுன்னு எல்லாமே சேர்ந்து இருந்தது. ஸோ இப்போ வரையும் உண்மையான அந்த மான்ஸ்டர் பாக்ஸ் ஆஃபீஸ் மான்ஸ்டர் ஓப்பனிங் எது அப்படின்னா கபாலி படம் தான். 2019லேருந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மாற்றம் வந்து எல்லா ஜிஎஸ்டி ரேட்டையும் 18% பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் 206 ரூபா கொடுத்து பார்த்துட்டு இருந்த டிக்கெட்டு கட்டணங்கள்லாம் இனிமேல் 191 ரூபாயாக தான் இருக்க போகுது. இது எல்லாத்தையும் ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு நல்ல காமெடியான விஷயம் என்ன அப்படின்னா, நடிகர்களினுடைய நல்ல தீவிர ரசிகர்கள் தங்களை வந்து ட்ராக்கர்கள் அப்படின்னு அறிமுகப்படுத்தி கொண்டு ஒரு படம் வந்து இப்போது இது வந்து விஜய் சாருக்கு வந்து ஒரு பெரிய லக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புது கட்டணங்கள் வந்ததுக்கப்புறம் 2 தீபாவளிக்கும் அவரோட படங்கள் சோலோ ரிலீஸ். தீபாவளிக்கு சோலோ ரிலீஸாக அமையுதுங்கிறது வந்து அதுவும் இந்த காலத்தில் இதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அதை வந்து அவர்களுடைய தயாரிப்பாளர்கள் வந்து சாத்தியமாக்கிட்டாங்க. அவருக்கு அது நல்ல நேரம் தான் சொல்லணும். பட்டு அந்த மாதிரி ரிலீஸ் ஆகும்போது அவங்க தெளிவாக என்ன சொல்லியிருக்கணும், மெர்சல் வந்து 22 கோடி முதல் நாள் வசூலுங்க. அதில் கிட்டத்தட்ட 30% டேக்ஸ் போயிடும். 30% டேக்ஸ் போயிடுச்சு அப்படின்னா கிராஸ் 22 கோடி மைனஸ் 30% ஈக்குவல் டு நெட் கலெக்ஷன். ஸோ நெட் கலெக்ஷன் நிகர வசூல் அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15.5 கோடி. அந்த 15.5 கோடி நெட் கலெக்ஷன் தான் வேதாளமும் பண்ணிச்சு. அப்போ என்ன வித்தியாசம்? ஒன்றும் கிடையாது. டிக்கெட் ரேட்டு ஏற்றிருக்கிறாங்க, டேக்ஸ் கூட்டியிருக்கிறாங்க, இதனால் அமௌண்ட் அதிகமாக வந்துச்சு. மற்றபடி நெட் கலெக்ஷன் வந்து சேம் தான். சரிங்களா? அப்போ அந்த நெட் கலெக்ஷனில் நீங்கள் வந்து அதை மைனஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த ஷேர் வந்து நெட் கலெக்ஷனில் டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் சுமாராக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70% இருக்கும். புதிய படங்கள் அதுவும் பெரிய நடிகர் படங்கள்னால் 70% டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் போயிடும். அதுபடி பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15.5 கோடியில் எவ்வளோங்க, ஒரு 12 கோடி டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் வந்திருக்கும். ஆனால் ரஜினி அவர்கள் நடித்த கபாலி படம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் எவ்வளோங்க, 16 கோடி. அது இன்னும் எந்த படமும் நெருங்கலை அப்படிங்கிறேன். சரி, அதுக்கப்புறம் சர்க்கார் வந்துச்சு. சர்க்கார் வந்து கிட்டத்தட்ட 30 கோடி ரூபா வரை வசூல் பண்ணிச்சுன்னு சொன்னாங்க. அப்படி பார்த்திங்கனாலும் கூட டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர் வந்து சுமார் ஒரு 14 கோடி தான் வந்திருக்கும். அதுவும் இன்னும் கபாலினுடைய ரெக்கார்டை நெருங்கலை. சரிங்களா? இது நான் வந்து என்ன ஒரு தெளிவான விஷயம் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, தமிழகத்தை பொறுத்த வரையும் ஓப்பனிங் ஆகட்டும், பாக்ஸ் ஆஃபீஸ் ஆகட்டும், சூப்பர் ஸ்டார் தான் வந்து இன்னும் கிங்கு. அவர் வந்து அதாவது இவ்வளவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், விஜய் படங்கள் வந்து நிறையா ஃபெஸ்டிவல் சோலோ ரிலீஸ். ஓகே, அஜித் படங்கள் சில டைம் சோலோ ரிலீஸாக வந்த ஃபெஸ்டிவலில் சோலோ ரிலீஸ் அஜித்துக்கு அந்த வாய்ப்பு அமைஞ்சதில்லை. ஆனால் ரஜினி அவர்களுடைய படங்கள் ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே ஒரு சாதாரண வார நாட்கள்ங்க. அதுக்கு பேர் தான் ரெக்கார்டு. புரியுதுங்களா? அதை விட்டுட்டு ஒன்றும் இல்லை, இது அஜித் படமாக இருக்கட்டும், விஜய் படமாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய டைரக்டர்லாம் வச்சு வர ஒரு சூர்யா படமாக கூட இருக்கட்டும், ஒரு பண்டிகை நாளில் சோலோ ரிலீஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல வசூல் வருங்க. அதில் பாதி ஸ்டார் பவர் இருக்குது, பாதி ஃபெஸ்டிவலுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஆனால் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒன்லி அவருடைய ஸ்டார் பவரை மட்டுமே வச்சு எவ்வளோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாருன்னா சூப்பர் ஸ்டார் தாங்க இன்னும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கிங் ஆஃப் ஓப்பனிங், எம்பர் ஆஃப் ஓப்பனிங், பாத்ஷா ஆஃப் ஓப்பனிங் என்ன வேணால் நீங்கள் சொல்லிக்கங்க. அதுக்கப்புறம் தான் விஜய் மற்றும் அஜித் அவர்கள் வராங்க. சரி, இதில் எப்போவுமே ஒரு பெரிய போட்டி இருக்கும் தமிழ்நாட்டில், தலையா தளபதியா. ஸோ அகெயின் இதில் வந்து இந்த சில மேதாவி ட்ராக்கர்கள்லாம் தளபதி தான் சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. காரணம் மெர்சல் அண்டு சர்க்காரினுடைய வசூல். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, புதிய கட்டணத்தில் இதுவரையும் ஒரு அஜித் அவர்களுடைய படங்கள் கூட ரிலீஸ் ஆகலை. விவேகம் வந்து ரிலீஸ் ஆகும்போது ஜிஎஸ்டி வந்தும் வராமல் தொட்டும் தொடாமல் இருந்தது. விவேகம் 19 கோடி ரூபா வசூல் பண்ணிச்சு. அதுவும் ஒரு இமாலய சாதனை தான். அதை பற்றி யாரும் அதிகமாக பேசலை. விவேகம் படத்துக்கு பல எதிர்மறை விமர்சனங்கள், அதுவும் பணம் கொடுக்கப்பட்டு வந்தது. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த வுட்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்காங்க, இதுவரையும் எந்த படத்துக்குமே பண்ணாத ஒரு வேலையை விவேகமுக்கு பண்ணாங்க. அவங்களுடைய
ரிவ்யூவில் மிக குறைந்த மதிப்பெண்களை கொடுத்து அவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் திரும்ப திரும்ப செக் அவுட் அவர் விவேகம் ரிவ்யூ, செக் அவுட் அவர் விவேகம் ரிவ்யூன்னு போட்டு நெகட்டிவ் பப்ளிசிட்டி கொடுத்ததை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அதையும் மீறி அந்த படம் வந்து ஒரு மதிப்பிற்குரிய பொசிஷனுக்கு தான் வந்துச்ச ஒழிய பெரிய நஷ்டத்தை எல்லாம் ஏற்படுத்தலை. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிஎஸ்டி புது கட்டணம்லாம் வந்ததுக்கப்புறம் விஜய் அவர்களுடைய படங்கள் மட்டும்தான் பண்டிகை நாட்களில் 2 தடவை சோலோ ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் விஜயா இல்லை அஜித்தா அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் பொறுத்திருந்து பாருங்களேன். ஒரு சின்ன சாம்பிள் சொல்கிறேன். உங்களுக்கும் கூட வந்து ஒரு ரெக்கார்டை வந்து பெருசாக எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். காரணம் தலைவர் படங்கள் 2மே வந்து வருது. மே 1 பக்கா கவர்மெண்ட் ஹாலிடே, புதன்கிழமை தலை அவர்கள் நடிக்கிற அந்த 59வது படம் வந்து அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. அன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், சோலோ ரிலீஸ், அதாவது இந்த மாதிரி ஒரு பெரிய நடிகர் படம் சோலோ ரிலீஸ் அன்னைக்கு வந்துச்சுன்னா அவருடைய பொட்டென்ஷியல் என்ன அப்படிங்கிறத வச்சு கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து தளபதி அவர்களா யார் வந்து கொஞ்சம் முந்துறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுவரையும் இப்போது ஒரு விஷயம் தெளிவாக இருக்குது. முதல் இடத்துல பாக்ஸ் ஆஃபீஸில் என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். அடுத்தது விஜய், அஜித் 2 பேரும் சமமான இடத்துல இருக்கிறாங்க. இந்த ட்ராக்கர்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தாமல் சும்மா இந்த கிராஸ் கலெக்ஷன் மொத்த வசூலை மட்டும் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் நம்பர் 1 வந்து சர்க்கார், நம்பர் 2 வந்து சர்க்கார் டே 2மாங்க. இது எப்படி பாருங்கள். அடுத்தது நம்பர் 3 மெர்சல், நம்பர் 4 மெர்சல் டே 2, அப்புறம் நம்பர் 5 கபாலி. நமக்கு இதெல்லாம் கேட்கும்போது ஏன்பா இதெல்லாம் கொஞ்சம் ஏதாவது ஒன்றும் இல்லை, உண்மையாலுமே நம்ம வந்து உப்பு போட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா கொஞ்சமாவது நமக்கு இந்த மாதிரியான உணர்ச்சிகள், இந்த உணர்வுகள்லாம் தெளிவாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி மக்களை ஏமாற்றக்கூடாது, தெளிவாக சொல்லணும். ஃபுட்ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது, ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபுட்ஃபால்ஸ். அதுதான் வந்து எந்த ஒரு படமும் வந்து பெரிய படமாக இல்லையா அப்படின்னு தீர்மானிக்கிறது. அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் அந்த கபாலினுடைய ரெக்கார்டெல்லாம் யாருமே நெருங்கவே இல்லை. இதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய மெகா ஹிட், இண்டஸ்ட்ரி ஹிட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அது வந்து பாகுபலி 2 தான். பாகுபலி 2 வந்து இதுவரையும் தமிழ்நாட்டில் பழைய கட்டணத்திலேயே கிட்டத்தட்ட 125 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதிய கட்டணத்தில் 200 கோடி ரூபா. 200 கோடி ரூபா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை. இதை வந்து எந்த ஒரு படமும் நெருங்க முடியாது. ஸோ பழைய கட்டணத்தில் பாகுபலி வந்து 125 கோடி, அதை விட ஒரு கோடி ரூபா மெர்சல் இல்லை 2 கோடி ரூபா அதிகமாக புது கட்டணத்தில் வசூல் பண்ணிச்சுன்னொடனே எல்லாத்தையும் தூக்கிட்டு நம்ம மெர்சல் தாங்க நம்பர் 1 அப்படிங்கிறீங்க பாருங்கள். ரொம்ப தப்பு. விஜய் அவர்கள் ஒரு சிறந்த மிகப்பெரிய நட்சத்திரம். அதுக்கு ஈக்குவலாக அஜித் அவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அதனால் வந்து இவங்க 2 பேர்த்துக்கும் இருக்கிற போட்டியில் வந்து விஜய் அவர்களை மிகைப்படுத்தி பார்க்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக சூப்பர் ஸ்டாருக்கும் மேலே அவரை கொண்டு போய் வச்சு நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுடைய கோமாளித்தனங்கள்லாம் வெளிப்பட்டுருது. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி மக்கள்கிட்ட நீங்கள் வந்து ஃபேக்ட்ஸை கொண்டு போகும்போது கிளியராக சொல்லுங்கள். இது கிராஸு, இது நெட்டு, இது வந்து ஷேரு அப்படின்னு சொல்லிவிட்டு. இப்போது இல்லைன்னா மக்கள் வந்து அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஏங்க 70 கோடி ரூபா தமிழ்நாட்டில் வசூல் பண்ண ஒரு வேதாளம் படமாகட்டும், இல்லை ஒரு 65 கோடி ரூபா வசூல் பண்ண ஒரு தெறியாகட்டும், இல்லை 60 கோடி ரூபா வரையும் தான் வசூல் பண்ண ஒரு துப்பாக்கி, இல்லை கத்தி, ஆரம்பம், இந்த படமெல்லாம் வந்து ஹிட்டுங்கிறாங்க, சூப்பர் ஹிட்டுங்கிறாங்க, பிளாக் பஸ்டருங்கிறாங்க. ஆனால் 100 கோடி ரூபா வசூல் பண்ண நம்ம சர்க்கார் என்னையா லாஸுங்கிறாங்க. மக்கள் யோசிப்பாங்கள்ல, நீங்கள் தெளிவுபடுத்தணும்ல. எத்தனை ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க, அதில் எவ்வளோ டேக்ஸ் போயிருக்கு, எவ்வளோ ஷேர் வந்திருக்கு, எது ப்ராஃபிட், எது லாஸ்ன்னு இதை மாதிரி எல்லாம் தெளிவுபடுத்தி பேசினீங்கன்னா உங்களை ட்ராக்கர்கள்னு சொல்லலாம். அதை விட்டுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி மக்களை மிஸ்லீட் பண்ணுறது, தவறான வந்து ஒரு அபிப்பிராயத்தை அவங்க மத்தியில் ஏற்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை தயவு செஞ்சு விட்டுருங்க. இன்னமும் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தெளிவுபடுத்துகிற அளவுக்கு ஒரு நல்ல ட்ராக்கர் யாராவது இருக்கிறாங்களா? ஏன்னா இந்த மாதிரி பெரிய ஃபாலோவர்ஸு 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம் வரையும் ஃபாலோவர்ஸ் எல்லாம் வச்சுருக்கிற ட்ராக்கர்ஸ் இதை பற்றி ஒருத்தரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஏதோ நம்மளை மாதிரி இந்த கடைநிலை ஊழியர்கள் ஒரு 20,000 ஃபாலோவர்ஸை வச்சுருக்கிறவங்க வந்து நான் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பெரிய ஆட்கள் சொன்னீங்கன்னா இன்னும் வந்து மக்கள் மத்தியில் நல்லா ரீச் ஆகும். தயவு செஞ்சு உண்மையை பேசுங்க, உள்ளதை பேசுங்க.
அனைவருக்கும் வணக்கம், நன்றி.